ஸோ நம்ம மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எல்லாம் எப்படி வந்து மாஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது 5 டிப்ஸ். இந்த 5 டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால ஈஸியாக மேக்ஸ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா நமக்கு பேசிக்ஸ் ஃபுல்லாக தெரியணும். ஸோ அதுதான் மாஸ்டர் த பேசிக்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸோடைய ஒரு பார்ட், தட் இஸ் நத்திங் பட் லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் என்ன நம்ம பேசிக் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அல்ஜிப்ரா தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ அல்ஜிப்ரா அப்படின்னா நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிஃபிகேஷன், டிவிஷன் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு அன்னோன் வேல்யூஸ் தெரியணும். ஸோ இதுதான் அல்ஜிப்ரா. அடுத்த பேசிக் என்ன தெரியணும் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரினாது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் வச்சு என்ன பண்ணுவோம், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டையர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரும், ரொட்டேஷன் டயக்ராம் வரும், ஆங்கிள் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்சிடணும் சைன்னா என்ன, காசுனா என்ன, டேன்னா என்ன. அதுக்கப்புறம் சைன் 0 என்ன, சைன் 30, 45, 60, தென் 90, அட்லீஸ்ட் 90 டிகிரியோட வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நாம் போக போகிறது ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் ஏரியா என்ன ஃபார்முலா, வால்யூம் என்ன ஃபார்முலா. ஸோ நமக்கு போத் 2Dயும் தெரிஞ்சிருக்கணும், 3Dயும் தெரிஞ்சிருக்கும். அந்த லாஸ்ட் ஒன் என்னன்னா அப்படின்னா கால்குலஸ். கால்குலஸ்னா ஒன்றும் கிடையாது, டிஃபரன்ஷியேஷனும் இன்டகரலும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா லாகரிதமிக் கால்குலேஷன். நீங்கள் ஒரு ஹையர் கிரேடில் இருக்கீங்க அப்படின்னா 11th and 12th இருக்கீங்க அப்படின்னா லாகரிதமிக் கால்குலேஷன் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ நியூமெரிக்கல் நிறைய சால்வ் பண்ணலாம். ஸோ பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா பே அட்டென்ஷன் டூரிங் கிளாஸ். இதுதான் முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே ஸோ உடனே என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் ஆர் டியூட்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருந்தால் உடனே வந்துட்டு ரெஃபர் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய இன்டர்நெட் சோர்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு யூ ஹாவ் டு ரீட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அந்த டவுட் வந்து கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் வந்தது அப்படின்னா அந்த கான்செப்ட் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்செப்டுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன், இல்லைனா இதுதான் டயக்ராம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா அந்த கான்செப்ட் ரிலவெண்ட்டாக ஒரு டைம் ஆர் 2 டைம் வந்துட்டு ரீட் பண்ணுங்க. இல்லைன்னா நிறையா கொஸ்டின் கேளுங்க. அப்போ கிளாஸில் வந்து என்னால் வந்து எதுவுமே முடியல, என்னால் கவனிக்க முடியல, ரீட் பண்ண முடியல, எழுத முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன நடக்குது, எந்த மாதிரி டெரிவேஷன் எல்லாம் டீச் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெரிவேஷன் நடத்தும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஜஸ்ட் அப்சர்வ், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாவே நம்மளுடைய பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னா ரிவ்யூ யுவர் நோட்ஸ் அட் ஹோம். ஸோ நம்ம கிளாஸில் எடுத்த நோட்ஸை அப்படியே கிளாஸ்லேயே வச்சுட்டு போயிடுவோம். ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டோம். அது அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது பண்ணுவோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 8 பீரியட் இருக்கா, 8 பீரியடில் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன கண்டென்ட் ரீட் பண்ணாங்க அல்லது டீச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை, நல்லா என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸிங். ஸ்பேசிங் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நமக்கும் அந்த டாப்பிக்கும் உள்ள கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். சப்போஸ் இன்னைக்கு ஒரு டெரிவேஷன் நடத்துகிறாங்க, மேக்ஸில் ஒரு நியூமெரிக்கல் போடுறாங்க அப்படின்னா வீட்டில் போய் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கான்செப்ட் இப்படி தான் போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் பார்க்கல, எக்ஸாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 month கேப் விட்டு பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்பேசிங். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பேசிங் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். செகண்ட் வந்துட்டு ஆக்டிவ் ரீகால். ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், இந்த கொஸ்டின் வந்தால் இதை தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இம்மீடியட்டாக நம்மளுடைய மைண்டு வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அப்படி ரீட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 minutes ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா 20 minutes என்டையர் நோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டாப்பிக்கோட கண்டென்ட் வந்து கிளியராக தெரியும். ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா சால்வ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம என்சிஇஆர்டி எடுத்துருக்கோம்னு வைங்களேன், இல்லைன்னா மேத்ஸ் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். ஸோ நம்ம என்சிஇஆர்டி புக்க மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நெறைய சோர்சஸ் இருக்கு. இப்போ மேத்ஸ்க்கு எடுத்தா ஆடி ஷர்மா இருக்குது. ஸோ ஆடி ஷர்மா தான் வந்துட்டு நெறைய ஹியூஜ் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்னா கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு, நம்முடைய ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அதே மாரி நம்ம பிசிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ எஸ்.எல். அரோரா இருக்கு, சுனில் பாத்ரா புக் இருக்கு, மாஸ்டர் ஐடியா இருக்கு, ஸோ இந்த மாரி எக்ஸாம் ஐடியா இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய புக் இருக்கு. அரிஹான் பப்ளிகேஷன். ஸோ இந்த மாரி ஹச்.சி. வர்மா இந்த மாரி எல்லா புக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பெஸ்ட் புக்கா ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுல இருக்கிற கொஸ்டின வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ அந்த மாரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாவே, நம்மளுடைய டீட்டெயில் ஐடியா தெரிஞ்சிரும். நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன், இந்த இடத்துல வீக்கா இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது பண்ணா மட்டும் தான் நம்மளால ஈஸியா வந்துட்டு கான்செப்ட்ட உள்வாங்கிக்க முடியும். நியூமெரிக்கலுக்கு ஃபார்முலா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 5த் ஒன் வந்து என்ன அப்படின்னா, லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மாரி நான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரேன். என்னால வந்து ஒவ்வொரு நியூமெரிக்கலும் வந்துட்டு தப்பா போடுறேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ரீசனால நான் தப்பா போடுறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அடுத்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாரி கான்செப்ட் வரும்போது, அந்த தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி நம்ப பண்ணணும் அப்படின்னா, ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்ப ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு மந்த்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். கிளாஸ் டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பீரியாடிக் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வரும்போது, நான் ஒரு சாப்டர் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த சாப்டர்ல நான் என்னென்ன கன்டென்ட் வந்து தரவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு இருந்தது அப்படின்னா, ஈஸியா நம்முடைய என்டயர் சாப்டருமே வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டா நம்மளும் வந்துட்டு மேத்ஸ்லயும், பிசிக்ஸ்லயும் ஒரு நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ எபோவ் 90% வந்து ஸ்கோர் பண்றதுக்கான இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.